Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. துன்பங்களை நீக்கும் துர்க்கை வழிபாடு, அதாவது இழந்ததை திரும்ப பெறும் சங்கரி தேவி. நவராத்திரி 2ஆம் நாள் நம்ம செய்ய போகிறது பாசி பருப்பு பாயாசம் காராமணி சுண்டல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துருக்குறோம். இதை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வாசம் வரணும், அப்போ தான் வந்து அந்த பாயாசத்தினோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ட்ரிங்கிங் வாட்டர் தான். இதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா ஒரு கரண்டியில் இந்த மாதிரி குழச்சி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு கொஞ்சமாக வெல்லத்தில் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடிச்சிட்டு பாயாசத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 200 ml அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கடையில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதாவது முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு சிலருக்கு பச்சை கற்பூரம் பிடிக்குன்னா பச்சை கற்பூரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு நெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுவே போதும். இப்போது நெய் நல்லா உருகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 20 முந்திரி எடுத்துருக்கோம். நல்லா பொன்னிறாகட்டும். திராட்சை ஒரு 15. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. நவராத்திரி 2ஆவது நாளுக்கு நம்ம செய்ய போகிறது காராமணி சுண்டல். இது வந்து நான் ஒரு 4 hours வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுட்டோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தாளிச்சுக்கலாம். காராமணி 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு. தண்ணி வடிச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இது வந்து துர்க்கைக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக செய்யக்கூடியது. அதனால் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண வேண்டாம். பூண்டும் ஆட் பண்ணாமல் இஞ்சி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுக்கு நம்ம துருவன இஞ்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டோம், உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அதாவது காராமணியில் இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியத்துக்கு வேறு பாத்திரம் எடுத்துக்கலாம். காராமணி சுண்டல் ரெடி. நவராத்திரி 2ஆம் நாள் பாசிப்பருப்பு பாயாசம் காராமணி சுண்டல் எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. பிறருக்கு உதவும் குணம் உடையவனிடம்தான் வறுமையற்று துன்பற்ற காலத்திலும் தன்னிடம் இல்லை என்ற சொல்லாத குணம் இருக்கும்.